நாளை அமலாகும் GST 2.0 மூலம் நாட்டின் வளர்ச்சி மேலும் வேகம் பெறும் என பிரதமர் மோடி உறுதி. முதலீடுகள் அதிகரித்து பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்றும் உரை. இரு சலுகைகளால் நாட்டு மக்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்பட்டுள்ளது என பிரதமர் பெருமிதம். சென்னையில் நபிகள் நாயகத்தின் 1500வது பிறந்த நாள் விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மலர், புத்தகம் உள்ளிட்ட பரிசுகளுடன் உற்சாக வரவேற்பு. GST குறைப்பால் 85,000 ரூபாய் வரை விலை குறையும் டிவி. ஏசி விலையும் சராசரியாக 4,500 ரூபாய் வரை குறைகிறது. மாருதி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட கார்களின் விலை 5 லட்சம் ரூபாய் வரை குறைகிறது. பெரும்பாலான நிறுவனங்களின் விலை குறைப்பு நாளை அமல். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். NDA கூட்டணிக்கு OPS, TTV தினகரன் வருவார்களா என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என பேட்டி. NDA கூட்டணியிலேயாவது அவர்கள் இணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது அது பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதில் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அதை பற்றி 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தவேகவுக்கும் இடையேதான் போட்டி என்பது மக்கள் கருத்து கிடையாது. விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அவருடைய கருத்து, மக்களுடைய கருத்து வேற. தவேகாவுக்கான அங்கீகாரத்தை கண்டு சிலர் அஞ்சி நடுங்குவதாக விஜய் அறிக்கை. பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்றும் தொண்டர்களுக்கு அழைப்பு. விஜய் வன்மத்தை கக்கும் அரசியல் செய்வதாக ஆளூர் ஷானவாஸ் சாடல். ஆளுநர் மற்றும் அண்ணாமலையின் அரசியலை செய்வதாக பேட்டி. அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. RN ரவியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் ஏன் துடியாக துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. விஜய்க்கு கூடியது சினிமா கவர்ச்சிக்கு கூடிய கூட்டம் என நாகை MLAவும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆளூர் ஷானவாஸ் பேட்டி. செய்தியாளர் சந்திப்பு நடத்தி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும் துணிச்சல் இருக்கிறதா என்றும் கேள்வி. கேள்விகளாக அடுக்கி விட்டார், சவால் விட்டு விட்டார். தைரியம் இருக்கான்னு கேட்டுட்டார். முதல்ல நீங்க பிரஸ் சந்திக்க அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஊடகவியலாளர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்வதுதான் துணிச்சல். அரசியல் அந்த துணிச்சல் வேணும். முதல் அடிப்படை தகுதி அதுதான். விஜய்க்கு வரும் கூட்டம் கண்டிப்பாக ஓட்டாக மாறாது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சென்னையில் பேட்டி. கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய கருத்தா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய்க்கும் அது பொருந்துமா? எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். மகாலய அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். மதுரை தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோயிலிலும் நீண்ட வரிசையில் நின்று தர்ப்பணம் கொடுத்தனர். கீழடியோடு மகாபாரதத்தை தொடர்புபடுத்தும் சூழ்ச்சி நடக்கிறது. மதுரையில் நடந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் கூட்டத்தில் மத்திய தொல்லியல் துறை இயக்குனர் அமர்நாத் பேச்சு. நாகூர் தர்காவில் வழிபாடு நடத்திய பாமக தலைவர் அன்புமணி. திமுக தவேக இடையேதான் போட்டி என விஜய் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார். கூட்டணி கட்சி தலைவர் விரைவில் தைலாபுரத்தில் ராமதாஸை சந்திப்பார். தைலாபுரத்தில் பாமக உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டத்துக்கு பின் அருள் MLA பேட்டி. மக்கள் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் குதித்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கூட்டணியை மருத்துவர் ஐயா அவர்கள் மிக விரைவிலே அறிவிப்பார். அந்த கூட்டணியினுடைய தலைவர் இங்கே தைலாபுரம் தோட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்களை வந்து சந்திப்பார்கள். நடிகர்களை பற்றி தவறாக பேசும் யூடியூபர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் வடிவேலு வலியுறுத்தல்.
ஆன்லைனில் பாலட் பன்னீருக்கு பதில் வந்த பாலட் சிக்கனை சாப்பிட்டு விட்டதாக நடிகை சாக்ஷி அகர்வால் புகார். மத நம்பிக்கையை புண்படுத்தி விட்டதாக ஸ்விக்கி மற்றும் ரித்திக் ரோஷன் நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் இன்று இந்தியா பாகிஸ்தான் மோதல். வேக புயல் பும்ரா அணிக்கு திரும்புவார் என எதிர்பார்ப்பு. நாளை அமலாகும் GST 2.0 மூலம் நாட்டின் வளர்ச்சி மேலும் வேகம் பெறும் என பிரதமர் மோடி உறுதி. முதலீடுகள் அதிகரித்து பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்றும் உரை. இரு சலுகைகளால் நாட்டு மக்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்பட்டுள்ளது என பிரதமர் பெருமிதம். சென்னையில் நபிகள் நாயகத்தின் 1500வது பிறந்த நாள் விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மலர், புத்தகம் உள்ளிட்ட பரிசுகளுடன் உற்சாக வரவேற்பு. GST குறைப்பால் 85,000 ரூபாய் வரை விலை குறையும் டிவி. ஏசி விலையும் சராசரியாக 4,500 ரூபாய் வரை குறைகிறது. மாருதி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட கார்களின் விலை 5 லட்சம் ரூபாய் வரை குறைகிறது. பெரும்பாலான நிறுவனங்களின் விலை குறைப்பு நாளை அமல். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். NDA கூட்டணிக்கு OPS, TTV தினகரன் வருவார்களா என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என பேட்டி. NDA கூட்டணியிலேயாவது அவர்கள் இணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது அது பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதில் வெளியே போயிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அதை பற்றி 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தவிகவுக்கும் இடையேதான் போட்டி என்பது மக்கள் கருத்து கிடையாது. விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அது அவருடைய கருத்து. மக்களுடைய கருத்து வேற இல்லை. தவிகவுக்கான அங்கீகாரத்தை கண்டு சிலர் அஞ்சி நடுங்குவதாக விஜய் அறிக்கை. பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்றும் தொண்டர்களுக்கு அழைப்பு. விஜய் வன்மத்தை கக்கும் அரசியல் செய்வதாக ஆலூர் ஷானவாஸ் சாடல். ஆளுநர் மற்றும் அண்ணாமலையின் அரசியலை செய்வதாக பேட்டி. அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. RN ரவியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் ஏன் துடியாக துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. விஜய்க்கு கூடியது சினிமா கவர்ச்சிக்கு கூடிய கூட்டம் என நாகை MLAவும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆலூர் ஷானவாஸ் பேட்டி. செய்தியாளர் சந்திப்பு நடத்தி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும் துணிச்சல் இருக்கிறதா என்றும் கேள்வி. கேள்விகளாக அடுக்கி விட்டார், சவால் விட்டு விட்டார். தைரியம் இருக்கான்னு கேட்டுட்டார். முதல்ல நீங்க பிரஸை சந்திக்க அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஊடகவியலாளர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்வதுதான் துணிச்சல். அரசியல் அந்த துணிச்சல் வேணும். முதல் அடிப்படை தகுதி அதுதான். விஜய்க்கு வரும் கூட்டம் கண்டிப்பாக ஓட்டாக மாறாது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சென்னையில் பேட்டி. கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது எதிர்கட்சிகளுடைய கருத்தா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய்க்கும் அது பொருந்துமா? எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். மகாலய அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். மதுரை தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோயிலிலும் நீண்ட வரிசையில் நின்று தர்ப்பணம் கொடுத்தனர். கீழடியோடு மகாபாரதத்தை தொடர்புபடுத்தும் சூழ்ச்சி நடக்கிறது. மதுரையில் நடந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் கூட்டத்தில் மத்திய தொல்லியல் துறை இயக்குனர் அமர்நாத் பேச்சு. நாகூர் தர்காவில் வழிபாடு நடத்திய பாமக தலைவர் அன்புமணி. திமுக தவிக இடையேதான் போட்டி என விஜய் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார். கூட்டணி கட்சி தலைவர் விரைவில் தைலாபுரத்தில் ராமதாஸை சந்திப்பார். தைலாபுரத்தில் பாமக உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டத்துக்கு பின் அருள் MLA பேட்டி. மக்கள் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும்
குதித்து குதித்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கூட்டணியை மருத்துவர் ஐயா அவர்கள் மிக விரைவிலே அறிவிப்பார். அந்த கூட்டணியினுடைய தலைவர் இங்கே தைலாபுரம் தோட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்களை வந்து சந்திப்பார்கள். நடிகர்களை பற்றி தவறாக பேசும் யூடியூபர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் வடிவேலு வலியுறுத்தல். ஆன்லைனில் பாலட் பன்னீருக்கு பதில் வந்த பாலட் சிக்கனை சாப்பிட்டு விட்டதாக நடிகை சாக்ஷி அகர்வால் புகார். மத நம்பிக்கையை புண்படுத்தி விட்டதாக ஸ்விக்கி மற்றும் ரித்திக் ரோஷன் நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் இன்று இந்தியா பாகிஸ்தான் மோதல். வேக புயல் பும்ரா அணிக்கு திரும்புவார் என எதிர்பார்ப்பு.